ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்ட்ராபெரி ஜாம். ஸ்ட்ராபெரியில் ஒரு ஜாம் செய்யலாமா? அந்த காலத்தில் இது ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஸ்ட்ராபெரி பழம் எல்லாருக்கும் தெரியும். முன்னாடிலாம் ரொம்ப அது நிறைய பேர் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம், ரேராக இருப்போம். இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்ட்ராபெரியில் ஒரு ஸ்டோரியே இருக்குது. இதை ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆதி காலத்தில் இதை ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப சோகாச்சியாக இருக்கவங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஸ்ட்ராபெரி ஜாமை தான் மெடிசனாக கொடுத்துருக்காங்க. அதை உண்மையாக பொய்யான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் இப்போ நம்ம இது ஒரு ஜாமாக ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணி நம்மளும் இதை ஹெல்த் பெனிஃபிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையிலாம் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செய்யும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் நம்ம ஜாம் செஞ்சு வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த ஹெல்த் பெனிஃபிட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் செய்யும்போது எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல், எந்த ஒரு இது இல்லாமல் நம்மளே வீட்டில் செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்ட்ராபெரியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதை நீங்கள் பொடியாகவும் நறுக்கிக்கலாம். பொடியாக நறுக்க முடியாத இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இதை நான் செய்ய போகிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதில் போட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு கட் பண்ண முடியும், அதை கட் பண்ண சோம்பேறித்தனம் இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணலாம். இந்த மாதிரியும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேனில் நம்ம அரைச்சி வச்சு ஸ்ட்ராபெரியை ஊற்றிடலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒரு கப்பு நான் போட்டிருக்கேன். இந்த கப்பில் ஒரு லெமன் ஜூஸை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து திக்காய் வரணும். வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆகிடும். நம்ம எந்த கலரும் போடலை, எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம இதில் கலக்கலை. ஸோ அதனால் இது நம்ம ஹெல்த்தியாக செய்கிறோம் ஜாமு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை பார்த்த உடனே நீங்கள் இதை செஞ்சிடலாம். நான் நிறைய ஸ்டோரி சொன்னேன், அதெல்லாம் கேட்ட உடனே நீங்கள் செய்யலைன்னா அதுக்கு நான் ஸ்டோரி சொன்னதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடும். அதனால் இந்த வீடியோ பார்த்த உடனே டக்குன்னு ஸ்ட்ராபெரியை வாங்கி இதை செஞ்சுருங்க. இது நல்லா திக்காய் வரட்டும். இந்த ஜாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜாம் 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். நீங்கள் பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா அது நல்லா மசிஞ்சு எல்லாம் திக்காக வர வரையும் அதை நம்ம கலக்கிட்டு இருக்கணும். மிக்சியில் அடிச்சிங்கன்னா டக்குன்னு இதாகிடும். நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்தீங்களா, அரிஞ்சாலும் சரி, மிக்சியில் போட்டு டக்குன்னு அரைச்சாலும் சரி, 10 நிமிஷத்தில் நம்மளோட ஹெல்த்தியான எந்த ப்ரிசர்வேஷனும் இல்லாத ஒரு ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஜாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை ஆற வச்சு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா பட்டுக்குட்டி மாதிரி 6 மாதத்துக்கு சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த ஸ்ட்ராபெரி ஹெல்த்தி ஜாமை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு 10 நிமிஷத்தில் இதை நீங்கள் 10 to 15 மினிட்ஸ் ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. இந்த ஜாமை நீங்கள் 6 மந்த்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா பட்டுக்குட்டி மாதிரி 6 மந்த்ஸ்க்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இதை பார்த்தோன்னே டக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்களும் சோகாச்சியே இல்லாமல் பிரிஸ்காக ஹாப்பியாக இருங்க இதை சாப்பிட்டுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்குது. இது மாதிரி புது ரெசிபிஸ் போட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோ அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.